3 பேர் அம்மாவும் கிச்சனை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. காசிப் பை தி வே. லியோ கிளம்பிட்டாங்களான்னு கேளு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை தேர்ட் லாங் வீடியோ ஆஃப் மை சேனல். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேக் பண்ண போகிறோம். அதை தான் நான் வீடியோவாக இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவளுக்கு கிஃப்ட்டும் கொடுக்கணும். பர்த்டே முடிஞ்ச என்னமோ 10 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆல் திஸ் ஆர் ஹேப்பனிங் பிகாஸ் எங்களோட லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட் இஸ் பேக் இன் டவுன். கொஞ்சம் பேக்கிங் எசென்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வெதர் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு, என்ன தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கிஃப்டாக இருந்தாலும் நம்ம கையால் பேக் பண்ணி நம்ம கையால் ஒரு குட்டி விஷ் எழுதினாலே அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ பர்த்டே கேர்ள் ஹாப்பி. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் பேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கதை பேசிக்கிட்டே அரட்டை அடிச்சுட்டு கண்டிப்பாக லேட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே நாங்கள் ரொம்ப ப்ரிகாஷனாக சீக்கிரமாகவே நாங்கள் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஆனாலுமே நாங்கள் லேட்டாக தான் முடித்தோம், அது வேறு விஷயம். ஸோ பேக்கிங் அப்படின்றனால இன்க்ரீடியன்ஸ் ரெசிபி எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ரௌன் பட்டர் ப்ரௌன் ஆக்கணும். See how time fliesல. ஒன்ஸ் அப்பான் அ டைம் எல்லோரும் ஒரே ஊரில் தான் இருந்தோம், ஒரே ஸ்கூலில் கிளாஸில் டெய்லி மீட் பண்ணுவோம். அப்போ இருந்ததை விட இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருந்துட்டு எப்போயாவது மீட் பண்ணுறப்ப அது ஒரு தனி ஃபீல். அந்த 3 குரங்கு மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க பேக் பண்ணுவாங்க. 3 பேர் அம்மாவும் கிச்சனை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நாங்கள் ஃபன்னாக பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணுறது இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ஆஹா, எங்களுக்கு பேக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் எல்லாரோட சர்ப்ரைஸ்க்கும் சூப்பராக வந்துருந்துச்சு. அது வீடியோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ நல்லா வந்துருந்துச்சுன்னு. ஓகே, நாங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறோன்னு சொல்லவே இல்லைல்ல. வைரலாக போயிட்டுருக்க குக்கி டின் ரெசிபி தான் ட்ரை பண்ணுறோம். காசிப் பை தி வே. இப்படி காசிப் பேசிக்கிட்டே கேமராவை ஒரு பக்கம் செட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் இருந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து சின்ன வயசில் கனவு கண்டவெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் 3 பேர் எப்போ மீட் பண்ணாலுமே யாராவது ஒருத்தவங்க வீட்டில் தான் மீட் பண்ணிப்போம். ஏன் தெரியுமா? அப்போ தான் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறைய கதை பேசலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. ஆனால் இந்த டைம் ஒரு நாள் அவுட் ஆஃப் டவுன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டிசைடும் பண்ணிட்டோம். 3 நாள் நாங்கள் சேர்ந்துருந்தோம். ஆமாம், நம்ம யூஸ் பண்ண பட்டர் வந்து சால்ட்டடா அன்சால்ட்டடா குக்கிங் சால்ட்டட். அண்ட் திஸ் இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டே நாங்கள் சேர்ந்துருந்து பேக் பண்ணது. பேக் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிசிஷன் எடுத்து நாங்கள் ஈவினிங் வெளியே போயிட்டு வந்தோம். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கேர்ள்ஸ், திஸ் இஸ் யுவர் சைன். இல்லையா, இது சைனை எடுத்துக்கோங்க டு பேக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 பேர் 3 நாள் தொடர்ந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. 3 நாளும் விலாக் எடுக்கிறோம், போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வெறப்பாக டயலாக் பேசினேன். ஆனால் we were too busy talking about our life. மொபைல் எடுத்து விலாக் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எங்களுக்கு வரல. சின்ன சின்ன மொமெண்ட்ஸை நாங்கள் கேப்சர் பண்ணோம். அதை தாண்டி வீடியோஸ்லாம் நாங்கள் பெருசாக எடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே பேக்கிங்க்கு மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் செகண்ட் டே நாங்கள் ஒரு கஃபேக்கு போனோம். அதுக்கப்புறமா ஒரு மால் போனோம். ஓகே, நவ் கம்மிங் பேக் டு த ரெசிபி. நியூட்டெல்லா ஆர் நட்டெல்லா, எனக்கு சரியான ப்ரொனன்சியேஷன் தெரியல. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நான் சின்ன வயசாக இருந்தப்போ கண்டிப்பாக ஒரு பாட்டில் எங்கள் வீட்டில் இருக்கும். டெய்லியுமே ஒரு ஸ்பூன், இல்லை மினிமம் ஒரு ஸ்பூன், மேக்ஸிமம் கணக்கே கிடையாது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹெல்த் கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். முந்தியெல்லாம் நமக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, சுத்தமாக எதை பற்றியும் கிடையாது, சாப்பாடை பற்றியும் கிடையாது. ஆனால் இப்போல்லாம் இருக்கிற கவலையில் அடிஷனாக சாப்பாடு ஒன்று அப்படின்றது வந்துடுது. கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன், சுகர் கட் அப்படின்னு நிறைய வந்துருச்சு. பட் ஒரு விதத்தில் பார்த்தா அதை பற்றி தெரிஞ்சு கொஞ்சம் அவேராக இருந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். முந்தி இருந்ததை விட இப்போது எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் கிடச்சிட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் பேருக்கு தான் இன்னுமே அந்த அவேர்னஸ் இருக்குது. நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும், இட் இஸ் ஆக்சுவலி எ குட் வே. இந்த ரெசிபி பண்ணிகிட்ருக்கிறப்ப எங்கள் 3 பேருக்கும் மியூச்சுவலாக இருந்த தாட் என்ன தெரியுமா? இன்றைக்கி சுகர் க்ரஷ் ஆக போகுது அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்குன்னு பேக் பண்ணிவிட்டு வச்சு வேடிக்கையாக பார்க்க முடியும்? என்றைக்காவது ஒரு நாள் தான் இப்படி நாங்கள் பேக் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே. நாங்கள் அவனில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் செக் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக we did it. பார்க்குறப்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் அதை விட பக்காவாக இருந்துச்சு.
எங்களுக்கு இன்றைக்கி டபுள் தாமாக்கா தான் நினைக்கிறேன். ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் மேங்கோஸும் வச்சுருந்தாங்க. நேச்சுரல் சுகரா இல்லை நாங்கள் பண்ண ஓவர்லோடட் சுகர் க்ரஷ் குக்கியா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு குக்கி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ நாங்கள் அதுதான் டேஸ்ட் பண்ணோம். பாதி டின்னை காலி பண்ணிட்டோம். இட் வாஸ் ஸோ நைஸ். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக பிளான் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம நடந்தே போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சின்ன வயசுலேயே நிறைய பிளான் பண்ணோம். ஆனால் எதுவுமே பெருசாக நடந்தது கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிது. பட் வி ஆர் ஹாப்பி. இன்றைக்கி இந்த எக்ஸிபிஷனில் கூட எங்களுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நம்ம சேர்ந்து இருக்கிறோமா அவ்வளோதான். அது மட்டும்தான் எங்கள் மைண்டில் ஓடிச்சு. அங்கே போனது வந்து கடல் கன்னி எக்ஸிபிஷன். ஸோ கடல் கன்னிகைகள்லாம் இருந்தாங்க. ஆனால் பாவமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணிக்குள்ளே இருந்து எல்லோரும் என்டர்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஸ்டால்ஸ் எல்லாம் விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சின்ன வயசுலேயே மாறாதது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதே போல் மாறாத ஒரு விஷயம்னா இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான். எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ தான் நாங்கள் வாங்கிட்டெல்லாம் போக முடியாது. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஓகே கண்ணாடி வளையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்ணாடி வளையல் இருந்த ஒரு கடைக்குள்ளே தான் போயிருந்தோம். சின்ன வயசுலலாம் எக்ஸிபிஷன் வந்தால் அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க எல்லா கடைக்குள்ளும் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது திங்ஸாக இருக்கட்டும் ஆக்சசரிஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்குறதெல்லாம் வாங்கி கேட்போம். ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறமா ஏதாவது தேவைன்னு இருந்தால் மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துட்டோம். எந்த ரைடுக்கும் நாங்கள் ஏறி போகலை. சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பட் we 3 had a very good time எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு லியோ பையன் கூட கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தா எங்கே பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்டானே. அவ்வளோதான், எல்லாரும் அவங்க வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. இதேமாரி ஒரு vlog கூடிய சீக்கிரம் வரணுன்னு தான் எனக்கும் ஆசை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். பாய்.